சில மரங்கள் பார்க்கும்போது ஒரு 10 இன்ச்சு அந்த அளவுக்கு சுற்றளவுக்கு மேலே இந்த தேக்கு பயிர் சாகுபடி செய்யலாம்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சு. எதனால் பண்ணீங்க? சரி, தண்ணி போட்டு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. களை வெட்டுறதுக்கு ஆள் இல்லை. முக்காய்ச்சல் போட்டாலும் களை வெட்டணும், பாதுகாக்க முடியல. மயில் தொல்லை, கிளி தொல்லை. முக்காய்ச்சல் போட்டோம் 14,000 முட்டை போட்டு 12,000 தான் எடுத்தோம். 2,000 லாஸ் தான். மொத்தம் 3 ஏக்கரில் வந்து இப்போ வந்து ஒரு ஏக்கர் 10 சென்ட் மட்டும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு மீதி 2 ஏக்கர் என்ன பயிர் சார்? 22-35 நேரம் போகணும் இருக்கிறாங்க. ஒரு இதில் மாதிரி 30,000 40,000 50,000 அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறத விட ஒரு அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. பசுமை பாரதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விவசாயிகள் நம்ம மீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம நிறுவனத்தினுடைய விவசாயிகள் அவங்க சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாகுபடி பயிரை பற்றி அதனுடைய டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா தேக்கு நிலம்பூர் தேக்கு சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நிறுவனத்தில் இருந்து. அந்த விவசாயம் நம்ம நிறுவனத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை நம்மளுடைய விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க. அங்கே வந்து நாமக்கல் மாவட்டம் சார், கீரம்போல்னு கிராமத்திலேருந்து ஒரு 1-10 சென்டில் இப்போ பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 700 தேக்கு வச்சுருக்கோம் சார். இதில் 700க்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 22 அடிக்கு மேலே போயிடுச்சு. பரவாயில்ல சார், நல்லா தான் க்ரோத்திங் நல்லா இருக்குது. நடவு பண்ணி முதல் ஒரு வருஷத்தில் எவ்வளோ நம்மளுக்கு வளர்ச்சி வந்துச்சு சார்? 5 அடிக்கு மேலே வரும்னு சொன்னாங்க சார். 5 அடிக்கு மேலே வந்துருச்சு. எல்லா செடியும் வந்து முதல் ஒரு வருஷத்தில் வந்து 15 அடி வளரும்னு சொன்னாங்க. அந்த 15 அடி வளர்ந்துருச்சு. 5 அடிக்கு மேலே வந்துருச்சுங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்து 20 அடி நம்மளுக்கு வந்து ஹைட் இருக்குது சார். சுற்றுலா வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 12 இன்ச்சு அந்த ரேஞ்சில் வந்து சுற்றுலா இருக்குது சார். ஆமாங்க சார். இப்போ கீழே அடி பருமன் ஒவ்வொரு சில மரங்கள் பார்க்கும்போது ஒரு 10 இன்ச்சு அந்த அளவுக்கு சுற்றளவுக்கு மேலே நம்மளுக்கு வந்து நல்லா டெவலப் ஆகிருக்குது. அதாங்க சார். மரங்கள் எல்லாமே நல்லா யூனிஃபார்மாக நல்லா டெவலப் ஆகிருக்கு சார். இந்த மாதிரி சைடு பிரான்ச்சஸ் வந்துச்சுங்களா? ஓகே சார், அதெல்லாம் ப்ரௌனிங் பண்ணிடுறோம். இந்த மாதிரி வந்துச்சுங்க. பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ 20 அடிக்கு வந்துருந்தது. அது இப்போ 2 நாளில் பண்ணணும். மழை வந்துச்சு ஒரு 3 நாளாக, அதனால் பண்ண முடியல. எதனால் சார் இந்த தேக்கு பயிர் சாகுபடி செய்யலாம்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சு? எதனால் பண்ணீங்க? சரிங்க, தண்ணி பற்றாக்குறை சார் இந்த ஏரியாவில். சரி, மேக்ஸிமம் இருந்தது. வேறு இப்போ மக்காச்சோளம் கடலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். தண்ணி பத்தில் மானாவாரி பயிர் தான் போட்டிருந்தோம். அப்புறம் இடையில் மயில் தொல்லை வேறு. பாதிய ஓரம் மரமெல்லாம் மயிலே சாப்பிட்றது, குருவி கொத்தியெல்லாம் சாப்பிட்றது. தண்ணி இல்லை. சரி சரி. அப்போ எதிர்ச்சியாக பார்க்கும்போது தான் கேம்ப்பு போட்டுதாங்க கொங்கு மண்டபத்தில். அதில் பார்த்துட்டு சரி இதில் வச்சு விவசாய கண்காட்சி அதில் பார்த்துட்டு பசுமை பாரதம் அதில் கேம்ப் ஒரு இதில் போட்டிருந்தாங்க. சரி சரி. அதை பார்த்து தான் சரி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. சரி, வாரத்துக்கு ஒரு தண்ணிலாம் 2 வாரத்துக்கு ஒரு தண்ணி, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தண்ணியே தேவையில்லை, ஓரளவுக்கு வாரம் 10 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதுன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம இறைக்கு வந்தால் வச்சுக்கலாம் அப்படின்னு. மற்றாக்கு இப்போ வேலையாள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. களை வெட்டுறதுக்கு ஆள் இல்லை. முக்காய்ச்சல் போட்டாலும் களை வெட்டணும், பாதுகாக்க முடியல. மயில் தொல்லை, கிளி தொல்லை இருக்குது. சரி, மரம் வச்சா உங்களுக்கு பறவைகள் தொல்லைகள் அதிகமாக இருக்குது. இந்த ஏரியாவில் மயில் ஜாஸ்திங்க சார். மயில், ஆமாம், மயில் கிளி. போன வருஷம் மக்காச்சோளம் போட்டோம் 14,000 முட்டை போட்டு 12,000 தான் எடுத்தோம். 2,000 லாஸ் தான். 4 மாதம் 14,000 செலவு பண்ணோம். வாங்கினது, உரம் வாங்கினது, சோளம் வாங்கினது எல்லாம் சேர்த்து கண்டிப்பாக 12,000 தான் போட்டேன். அதில் 2 ரூபா லாஸ். அதில் ஒரு 4-5 மாதம் அலைச்சல், உழைப்பு, தண்ணி எல்லாம் வேஸ்ட்டு தான். மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ஏக்கர் லேண்ட் இருக்குது சார்? ஒரு 3 ஏக்கர் இருக்குங்க சார். மொத்தம் 3 ஏக்கரில் வந்து இப்போ வந்து ஒரு ஏக்கர் 10 சென்ட் மட்டும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு மீதி 2 ஏக்கர் என்ன பயிர் செஞ்சுருக்கீங்க சார்? மீதி என்ன எருமாடுக்கு தான் சார் சோளம் வச்சுருக்கிறோம். இது இந்த வருஷம் பார்த்துட்டு அடுத்த வருஷம் அதே தேக்கே வச்சிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது சார். சரி, சமணம் வைக்கலான் இருக்கும். விவசாயத்தில் லாபம் இல்லைங்கும் போது அதில் உழைப்பை நம்ம தேவையில்லாமல் செலவு ஆளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பார்த்துக்க முடியல. கண்டிப்பாக ஒரு தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அது பாட்டு ஒரு 10 வருஷம் இருக்கும் லைஃப்பில். இப்போ நிறுவனத்துலேருந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு வளர்ச்சி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சுங்களா? எப்படி உங்களுக்கு வந்து பார்த்துக்குறாங்க சார்? என்னென்ன பண்ணுறாங்க சார்? சரிங்க சார், சொன்னால் ஒரு வருஷத்தில் 15-20 அடி வரும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி 15-20 அடிக்கு மேலேயும் வந்துச்சு. ஒரு சில செடி வந்துச்சு, ஒரு சில 15 அடி கேரண்டியாக வந்துருச்சு. சரி சரி. ஊரம் 3 மாதம் இருக்கும் ஊற வைக்க சொன்னாங்க, அதுவும் கரெக்டாக வச்சோம். ஓகே, சொன்னதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கரெக்டாக அவங்க சொன்ன ஃபார்முலா. செடிகள் எதுவும் நம்மளுக்கு எதுவும் டேமேஜ் ஆயிருந்துச்சுங்களா சார்? டேமேஜ் ஆயிடுச்சு, ஒரு 20% ஆச்சு. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. 600 செடி கொடுத்ததில் ஒரு ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட அப்படின்னு ஆச்சு. அது ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை வச்சு எல்லாமே நல்லா வந்துருச்சு. டேமேஜ் உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் சர்வீஸ்லாம் அதான் மாதத்துக்கு ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ், வாரம் ஒரு டைம் தான் வந்துடுவாங்க. வாரம் ஒரு டைம் இல்லை, அப்படிலாம் வரதில்லை, மாதம் ஒரு டைம் வந்துடுவாங்களா சார்? கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வாரம் ஒரு டைமே வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ அதான் ஓரளவுக்கு வந்துச்சுன்னா மாதம் வரைக்கும் விசிட் வந்துடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஆரம்ப ஸ்டேஜில் அந்த அப்போ 3 மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு சொன்னாங்க. அப்போல்லாம் பீரியடிக்காக வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை சார். செடி நடைமுறை அதெல்லாமே ப்ராப்பராக அப்போ எல்லாம் கூட இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. மெஷர்மெண்ட் அளவு போட்டதுக்கப்புறம் நாங்கள் ஜேசிபி வச்சு கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டோம். நாங்களே பண்ணிட்டோம். மெஷர்மெண்ட் அளவெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. சரி சரி. 8 கட்டு சைடு பை சைடு எல்லாமே
கிட்டத்தட்ட இப்போ நாமக்கல்லில் மட்டும் சார் சரௌண்டிங்கில் நமக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 1000-2000 விவசாயிகளுக்கு மேலே இருக்கிறாங்க. இருப்பாங்க சார். மேலே இப்போ நம்ம ஊரில் எத்தனை விவசாயிகள் இருப்பாங்க சார்? நம்ம ஊரில் கிட்டத்தட்ட நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் ஆமாம் தான். எத்தனை கிலோமீட்டர்? கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்குங்களா? இருப்பாங்க 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு 30-40 விவசாயிகள் மேலே எங்கள் சைடு மட்டுமே, அதுக்கு மேலே இருப்பாங்க. எங்கள் சைடு எனக்கு தெரிஞ்சவங்க இந்த கிராமத்தில் மட்டுமே மட்டும். எல்லாருக்குமே ஃபீல்டு எப்படி நல்லா இருக்குங்களா? ஃபீல்டு எல்லாமே செம்மன் தான் சார், எல்லாமே நல்லா ஃபீல்டு. செடியோடைய க்ரோத் எல்லாமே வந்து சொல்கிற மாதிரி வந்து சார் இதை பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வருஷம் போகிறதுக்கு அந்த குச்சி எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி சரி. அதை எடுத்துட்டு அதை இப்போ மறுபடியும் அதை பார்த்துட்டு வளர்ச்சியை பார்த்துட்டு நடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. எல்லாருமே சார் இப்போ வந்து ஒரு பயிர் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதனுடைய வருமானத்தை எயின் பண்ணி தான் நம்ம விவசாயம் பண்ணுவோம். ஆமாம் ஆமாங்க. மக்காசோளம் போட்டாலும் கரும்பு போட்டாலும் ஏதாவது நம்மளுக்கு இவ்வளோ வருமானம் கிடைக்கும், இவ்வளோ செய்யலாம், இவ்வளோ பண்ணணுன்ட்டு. உங்களுடைய இன்கம் பிளானிங் என்ன சார்? இந்த இப்போ தேக்கு சாகுபடி செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும், எப்படி வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் நீங்கள் பிளான் பண்ணி போட்டிருக்கிறீங்க சார்? அதாங்க சார், ஒரு தேக்கு நட்டால் ஒரு சுற்றளவு இன்ச்சு ஒரு சொன்னாங்க, கணக்கு சொல்லியிருந்தாங்க கஜாடின்ட்டு. அது வந்தால் ஒரு மரம் மேக்ஸிமம் ஒரு 25 to 35 வரைக்கும் போகும் சொல்லியிருந்தாங்க. ஓகே. அப்போ நாங்களும் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம், பசுமை பாரத்துலேருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதையும் பார்த்தோம். ஓகே. சரி, ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அது பாட்டு ஒரு சைட் பை சைடு. நீங்கள் உங்கள் மரக்கடையில் கேட்டு பார்த்தீங்களா? இப்போ உங்கள் ஊரில் வந்து மரப்பொருள் கேட்டு வீட்டுக்கு தேவையான மரப்பொருள் வாங்கணும்னாலே இந்த கனடி வந்து என்ன ரேட்டு போகுது, என்ன விலை விற்கிது? இல்லை அதான் கேட்டு பார்த்துங்க சார். ஒரு மரம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 42 வருது, நல்ல க்ரோத் இருந்து 20 வருஷம் 25 வருஷம் மரம் நாட்டு தேக்கலாக இருந்தால் அளவுக்கு போகும் அப்படின்னாங்க. 22-35 வரைக்கும் வர போகும்னு சொல்லிக்கிறாங்க ஒரு இதில் மர வியாபாரிகள் கேட்டிருந்தோம். அப்புறம் நம்ம ஸ்டாஃப்ஸாகவும் சொல்லியிருந்தாங்க. சரி சரி. இன்னும் 10 வருஷம் எப்படி இன்க்ரிமெண்ட் தான் ஆகும், கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக. அதனால சரி அதே போடலாங்க சார். மெயின்டைன் பண்ணது கம்மி தான் நமக்கு. ஒன்ஸ் 2 வருஷம் பிள்ளையை வளர்த்து வர மாதிரி தானே, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது பாட்டு வந்துட்டு போகுது. கண்டிப்பாக. இதில் இன்னும் இதுக்கு மேலே வந்து தண்ணி விடுறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சார். வாரத்துக்கு ஒரு தண்ணி 10 நாள் ஒரு தண்ணி விட்டால் கூட போதும். இடையில ஊடு பேரும் பண்ணிக்கிறோம் நாங்கள். இதில் உளுந்து போட்டிருந்தோம், இப்போ தான் எடுத்தோம். அதுக்கும் தண்ணியாக போதும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். டூயின் பர்பஸாக அவருக்கு சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக. நம்ம நிறுவனத்துலேருந்து விவசாயிகளுக்கு சொல்கிறதும் அதான் சொல்கிறோம் சார். ஒரு மரம் 30,000 40,000 50,000 அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறத விட ஒரு மரம் குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ரூபா மாதிரி நம்மளுக்கு ஆவரேஜாக 20,000 ரூபா மாதிரி நம்மளுக்கு போனால் கூட ஒரு இப்போ நீங்கள் ஒரு 600 மரம் போட்டிருக்கீங்க. ஆமாங்க. 600 மரம் அப்படிங்கும்போது நியரஸ்ட்டு நம்மளுக்கு இது ஒரு 1 கோடியே 1 லட்ச ரூபா வரைக்கும். இதில் 50% வந்தால் கூட இதில் பாதி வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு 50 லட்ச ரூபா வருமானம் வந்தால் கூட அது நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஆவரேஜாக இதெல்லாம் மற்ற 2 ஏக்கரில் வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் எடுப்பீங்க சார்? ஒரு 2 ஏக்கர் இது தேக்கு 1 ஏக்கர் போட்டிருக்கிறீங்க. ஆமாம். மீதி 2 ஏக்கரில் நீங்கள் சாகுபடி ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக லாபம் அப்படின்னா எவ்வளோ லாபம்லாம் அது ஒன்றும் வரதில்லைங்க. நாங்கள் ஒன்றும் எருமை மாட்டு மட்டும் தாங்க சார் தீனி போடுறோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் லாபம்லாம் போடுறோம். அதான் கடலை போட்டோம், அது கடலை போட்டால் எண்ணெய் ஆட்டிக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. கொடியே ஆட்டு மாட்டு கொடுத்துரும், அவ்வளோதான். எண்ணெய் ஆட்டுறது மிச்சம், அவ்வளோதான். ஆவரேஜாக நம்ம மற்ற விவசாயிகள்கிட்ட கேட்கும்போது ஒரு சிலர் 20,000 ஒரு சிலர் 30,000, ஒரு சிலர் 50,000, ஒரு சிலர் 1 லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க. இது இந்த பணப்பயிர் போடுறவங்க மல்லி வாழை அதெல்லாம் டெய்லி ஒர்க் பண்ணுவோம் சார். இப்போ மல்லிகைப்பூ போட்டாலும் இன்றைக்கி முகூர்த்த நாளாக கிலோ 1000-2000 வரைக்கும் போகுது, 3000 போகுது. கண்டிப்பாக. டல் சீசனில் கிலோ 50-60 அப்படின்னு போகுது. டெய்லி ஆள் வேணுமே. இப்போ நாங்களும் அந்த 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 வேலை சார் 1 ஏக்கர் இருந்தது, அதில் மல்லிகைப்பூ தான் போட்டிருந்தோம். நான் 10th படி வரைக்குமே டெய்லி மல்லிகைப்பூ பொறிச்சு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகணும். அப்புறம் சாயந்தரம் வந்து ஒவ்வொன்று தப்புன்னு போல இருக்கும், அதை பொறிச்சு கொடுத்துட்டு கீரம்பூர் ஊருக்குள்ளே போய் வித்துட்டு வருவேன் நான். அதில் ஒரு 5-6 கிலோ வரும், அது ஒரு டம்ளர் 5 ரூபா 2 ரூபான்னு சொல்லி வித்துட்டு வருவேன். அதுக்கு டெய்லி ஆள் வேணுமே. சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி தை மாதம் தான் பூ அடர்த்தியாக இருக்கும், பொறிக்க போய் ஆள் முடியாது. பக்கத்துல இருந்து ஆள் கூட்டிகிட்டு வரும், 20-30 ஆள் காட்டிலே வேலை செய்வாங்க. அத்தனை பேருக்கு கூலி கொடுக்கணும். கண்டிப்பாக. 9 மணிக்குள்ள பொறிச்சிட்டு நாமல் கொண்டு போகணும் பூ மார்க்கெட்டுக்கு, கொடுத்துட்டு வரணும். அதுக்கு ஒரு ஆள் பார்க்கறதுக்கு ஆள் இருந்தால் குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா, சொந்த ஆள் இருந்தால் செய்யலாம். இல்லைன்னா அதெல்லாம் பணப்பயிர் தான், டெய்லி 2000-3000 இருக்கு, ஆனால் ஆள் வேணுமே. அதை மாதிரி பணப்பயிரை விடையும் இது வந்து இன்னைக்கு அந்த மாதிரி சாகுபடி செய்கிறவங்க மட்டும்தான் 1 லட்சம் வருஷத்துக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார். இப்போ இன்றைக்கி இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50 லட்சம் ப்ராஃபிட்னாலும் இன்றைக்கி அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிக லாபம். நம்ம காட்டு ஒன்ஸ் ஒரு 2 வருஷம் பராமரித்து வளர்த்து விட்டு அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு, நம்ம பார்த்து கண்டுக்க தேவையில்லை. கண்டிப்பாக அது பாட்டு வந்துட்டு நம்ம மற்ற ஒர்க் பார்த்துட்டு இருக்கலாம். விவசாயத்துல இதே பண்ணோம்னா சொந்த ஆள் வச்சு பண்ணுறவங்க அன்னைக்கு வருமானம் வருங்கிறவங்க ஒரு 4-5 ஆள் வீட்டில் இருந்தா அந்த மாதிரி இது பண்ணலாம் சார். சரி. நிறுவனத்துக்கு சார்பாக விவசாயிகளுக்கும் நம்ம வந்து அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகளை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே மரப்பயிர் பண்ணிவிடுங்க, மற்ற விவசாயம் பண்ணாதீங்க நம்ம எந்த விவசாயம்னு சொல்ல போகிறதில்ல. நம்மளுடைய லேண்டை வந்து எம்டியாக மட்டும் போட்டிருக்காதீங்க. ஒரு 5 வருஷமாக சும்மாவே இருக்குது, 10 வருஷம் சும்மாவே இருக்குது, 20 வருஷமாகவே சும்மாவே இருக்குதுன்னு சொல்லாமல்
அந்த மாதிரி சும்மாவே இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி வேல்யூ டிம்பர்ஸ், அதாவது வந்து அதிக விலை போகக்கூடிய மரப்பயிர்களை உங்களுடைய மண்ணுக்கு எது வருமோ அந்த மாதிரி மரப்பயிர்கள் சாகுபடி செய்யும்போது நம்ம அதிகமான வருவாய் ஈட்ட முடியும், நம்ம எம்டியாக இருக்கக்கூடிய நிலங்களையும் தவிர்க்க முடியும். அதில் இந்த மாதிரி சிறந்த நீங்களும் விவசாயம் செய்ய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி மாற்று விவசாயம் செய்யும்போது அதிகமான லாபம் எடுக்க முடியும். கடைசியாக எங்களுடைய விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? மரம் வளர்ப்போங்கிற மாதிரி நம்ம மரம் வளங்க ஒன்றும் வேஸ்ட்டாக போகாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு ஒன்றும் ப்ராஃபிட் இல்லாமல் போவோம் சார். நம்பிக்கையோடு நடலாம். கண்டிப்பாக பிரச்சனை. நிறுவனம் சொல்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்களா? செஞ்சுட்டு தான் சார் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன விஷயம் சொல்கிறோமோ சொல்ல நாங்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்களும் பீரியாடிக்காக வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணலான்ட்டு ஆலோசனை சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே. வச்சதை பார்த்து இன்னும் ஒரு 4-5 பேர் விவசாயம் நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களும் வச்சுருக்காங்க. இன்னும் க்ரோத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சார். சரிங்க சார். சரி, ரொம்ப நன்றி. ஓகே சார், நன்றி.